இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட ஓன் எனர்ஜி மட்டுமே போதாது. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து அதை நோட் பண்ணுவாங்க. என்ன நோட் பண்ணுவாங்கன்னா, ஓகே டெய்லி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க டிசிப்ளினா, அது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே நீ இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்க, ஓகே நான் நீ ட்ரை பண்ண கண்டிப்பாக உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் வந்து 10 பேர் ஆவாங்க. 10 பேர் வந்து ஒரு 50 பேர் ஆவாங்க. 50 பேர் ஒரு 100 பேர் ஆவாங்க. இப்படியே ஒரு பாசிட்டிவ் ஆராவா அது கிரியேட் ஆகும். அப்படி பாசிட்டிவ் ஆராவா அது கிரியேட் ஆகும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடப் ஆகும். அப்படி ஸ்பீடப் ஆகும்போது வச்சிருக்கோமோ அது நம்மக்கிட்ட எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அதுக்கு நம்ம வந்து ஒழுங்காக டிசிப்ளினாக, அதே நேரத்தில் நம்ம மற்றவங்கள பார்த்து வைத்தறிச்சலும் படக்கூடாது, மற்றவங்கள பார்த்து பொறாமையும் படக்கூடாது. இது எப்படி இவன் வந்தான் அப்படின்ற எண்ணமும் நமக்கு வேணும். ஏன்னா நம்மள குதிரைக்கு கடிவாளம் போட்டாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பாசிட்டிவான சரௌண்டிங்ஸ் உனக்கு வேணும்னா நீ ஒழுங்காக இருக்கும். நீ மற்றவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணு, மற்றவங்ககிட்ட என்கரேஜ் பண்ணு. அப்போ நீ மற்றவங்களுக்கு இதெல்லாம் நீ பண்ணும்போது அது திருப்பி உன்கிட்டயே திருப்பி வரும். நீ கஷ்டப்படும் வரும்போது உனக்கு தேவையானது நடக்கும். உனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது லாபமாக இருக்கும். அந்த மற்றவங்களோட ஆறா நம்மளோட ஆறா மர்ஜ் ஆகும்போது ஒரு பிக் இம்பேக்ட் ஆகும். அந்த ஆறா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.